தண்ணியும் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து கோயந்து வரடி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ. சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏகாது. அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடிவா காமினி. ஹை ஹை ஹை. டேய், ஏன்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணிதான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனை கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம எப்பப்பு. தாண்டா புரியுது, அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா, இவன் தான் கண்ண. நான் இல்ல, இவன் தான் கருமேலா. இவரை கூட்டிட்டு இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னா? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இதுவான்னு பாருங்க. பாவி, அதையாண்டா புடுங்க. வண்டி தொடங்கும் போது இடிச்சுட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவனே, அதான்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காத்துக்கிட்டு கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. ஏன் இல்ல? அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய், 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா, அம்மா, தாயி, தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா? தாங்க முடியலமா, ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. என்னங்க இது, சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசின பாத்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல.
வெக்கமானத்தை எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருமா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கமான் உச்சி. என்னங்க, ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க 2 பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க 2 பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கிக்க மாட்டோமா? Shut up. சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? ஷேம் ஷேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேரை சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். Shut up, bloody fool. இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலைகீழா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார். என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைக்குதா, கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின்னு நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறானே, திருன்னு திருட்டு முடிச்சுக்கின்னு அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிளைய அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, 2 பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கிதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டி கீது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவள ஓட்டல இட்டுட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரைடு வந்து இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அவனை கோர்ட்டுக்கு இழுத்துருவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த மாதிரி சித்தப்பா, இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டான்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது?
என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவை எனக்கு அடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளு. கை நீட்டி பேசுறீ? டேய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மறுபடியும் கை நீட்டி பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது. விட்டுட முடியுமா? மாமா, ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிளவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குறதுலயே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட. நமஸ்தே சேட். அரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாரு பாரு, நல்லா பாரு. அன்பு தம்பி படத்தை பாரு. யோ காசு திருப்பிட்டாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல. முளைச்சு 3 நேரம் வரல. உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது. கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன பாப்பா? டப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, KR விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷன் ஆகும். சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மெய்சாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? ஏன் கோட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு என்ன தாலி கட்டினா? இருப்புல கழுத்துல தான் கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும். விவரமா கேட்கிறேன். எந்த ஊர்ல கட்டல? அப்படியா? நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்களா? நான் முன்னாள் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன. முன்னாள் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்லா யோசனை முடிச்சிருக்க. மறுபடியும் கூப்பிட்டா யோசனை பண்ணியாச்சு. நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவாசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. சொல்லணும். ரிஜிஸ்டர் மரஜோ இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன
இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பத்திரிகை கிளப்பா. இத நீங்க கண்டிச்சு வைங்க. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்க. நீங்க போலாம். பத்மா தம்பி, நாம நல்லா இருக்கணும். ஐயோ வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கழிச்சு வரேன். அடிச்சா குடி அந்த மாதிரி விழுந்து அது கூட என்ன அவசரம்? தங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா நாங்க வந்துருவோம். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோடு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் இந்த ராஜமாணிக்கம் கண்ணில படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால. என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த குறை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரேன் தங்கச்சி. ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யார சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவடசாமி, அந்த பயிலத்தையும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயும் ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டாங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கிட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கே. அப்படி என்ன ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிரம் பிரேக். அடுத்தவங்க உள்ள வா. பிரேக் தான். பிரேக் தான். கையை விட்டுறாதீ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, வழி விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடியே வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. தள்ளாதீங்க. ஏய், அங்க பாரு. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ. என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள்ள, என்ன மறந்தாத செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் குடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது குடு. இந்தாங்க நெட்டி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே, அதை விடுங்கண்ணே. அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க இந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிக்கிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே. இருடா, என்ன அது மாலை? நேற்று கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே, பதறாத, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்த்துருவோம்.
சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி ராணி மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி ஏட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். நீதான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்தமா, நாங்கெல்லாம் உட்கார கூடாதா? அவ கட்டிக்க போறபடி அவ உட்காந்து நீதான் இப்படி வாய. கட்டிக்க போறவனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்குமா. நீ ஏன் உட்காரு. ஏறு ஏறு. சினிமா கொட்டிக்குவா பேசிக்கிறேன். ஏறியாச்சா? அடியா அடியா, எங்கடி வரீங்க எல்லாரும்? என்னைய விட்டுக்கிட்டு ஏன் கிளவி கோபனே எங்க போறேன்னு கேக்குறது. எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அடிச்சு இருக்கு. யாருகிட்ட இருக்கு காது குத்துற? அதுக்கு பிள்ளைக்காரியா கூப்பிட்டுக்கிட்டு அது பொண்ணு பார்க்க போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாக்கு தானே போறீங்க? என் ராசா காளியப்பா, நிறுத்து ராசா, நிறுத்து 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 ராசா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் ராசா, எல்லாரும் சினிமாக்கு தானே போறீங்க? சினிமாக்கு தான் போறோம் பாட்டி. அடியா இருக்கு. இதை கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுட்டு நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஏறு பாட்டி. அடியா இருக்கு. எங்க வீட்டுக்காரங்க சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வைக்க சொல்லி சின்ன போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளா இருந்தா இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிழிச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாரிச்சு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லனா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பிழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில் சேர்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்ததே இவரு மாமா. ஏயா அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலான்னு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய் தூக்கி வா, உட்கார. ஏமா உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசகாம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு திருச்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வந்துமா பொண்ணு, நான் வரேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய் வாடா கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கிறேன். தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய், நமக்கு அடிச்சா யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அடம் கொப்பன் தண்ணா கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால 1 மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேக்குறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம கார் தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அம்மன் விழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்தியம் என் பிழப்ப கெடுத்துறான் போல் இருக்க. அசலுக்காரங்க 4 பேர் வந்தாதானே என் பட்டு நிறைய. எங்க பிழப்ப அதை நம்பி தயார் இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங் கார் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? கோழி மண்டையா, அதனால ஒரு கிட்ட நஷ்டம். இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. எங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா? யோ, மூச்சு இருந்த போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்லுங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய், அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய், நம்மளால முடியாது. என்னடா இந்த பாரு, என் பங்குக்கு நான் என் 1 வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. டேய், அரிசி கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன்.
ஒரு வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். எப்படா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபா வந்துடுறப்பா. நான் 20 ரூபா கொடுத்தறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தறப்பா. நம்ம கிட்ட இந்த பணம் காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திடுறையா தலையெல்லாம் நிறைச்சு போச்சையா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது. அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவையா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்க ஏயா எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நடித்து புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சான் தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா சாமியோட உனக்கு சில்க் அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோவிந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு. எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்ன என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. அடி சுத்தமா அடி. சிலுக்கு போதும் எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா. ஏந்திரியா மேல. அஞ்சல அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். சும்மா இருக்கியா? நாங்க அதுக்கான காத்து கிடக்கான். அதான் வசூலுக்கு தட்டோட வந்து முன்னாடி போனா அதாங்க. கூத்து என்ன மழை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா. அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபெட்டு தாக்காதீங்க. ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட்டுங்க இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. இன்னுமா ரெடி ஆகல? இந்த 10 நிமிஷத்துல ரெடி ஆருங்க. என்னங்க டப்பா வண்டியை நம்ம தலையில கஞ்சிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்துருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படுத்த அந்த பச்சை குழந்தைய குழம்புனவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த சண்டாளந்தே. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கேட்ட விடுவாரு. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க. தாங்க முடியலையே. சிலுக்கே குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அப்புறம் என்னடா? சரிடா. அவுதியா அண்ணாக்களி
அட்டா அட்டா பச்சை கிளி அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா, உனக்கே அடுக்காதரா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. பிச்சு போடுவோம். என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறனா, டிராமா நடத்துறனா, இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்முனாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. தம் கட்டி என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போட ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொன்னே நொன்னேன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அரே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படி 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க, புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்க திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு.
இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. நிறுத்துறியா? ஏயா உங்களால கடையதான் உடைக்க முடிஞ்சது, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதான் வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. வேணாப்பா சாமி, அடிச்சுவியா நீ? அடிச்சா என்ன போடுங்க தர்மடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருவ பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்தக்கூடாது. பார்த்து கொடுங்க, உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா கொழுந்தனாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒண்ணு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிறது அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போயிரு, ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது.